கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவியினுடைய அனுக்கிரகம் என்றால் அருள், ஆசி, கிருபை, ஃபேவர், கிரேஸ், பிளெஸிங், ஆசீர்வாதம், ஆவிக்குரிய அனுபவத்தில். அதனாலதான் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அவர் சொல்றார், சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை என்று எழுதுகிறார். அப்போ கிறிஸ்துவை அறிந்து கொண்ட பிள்ளைகள், கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு தேவன் ஒரு அனுக்கிரகம் கொடுக்கிறார். அது ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்படுகிறது. அதை நம்ம பிரயோஜனப்படுத்தணும். அது பிரயோஜனம் இல்லாமல் இருந்தால் அது பிரயோஜனம். அதனால தான் 3ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன் என்று சொல்லுகிறார், கட்டளையாய் சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் மாத்திரம்தான் இயேசுதான் கர்த்தர் என்று சொல்ல முடியுமா? தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவி இல்லைன்னா இயேசு சபிக்கப்பட்டவங்கன்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்றாரு. அவங்களுக்கு அதை பற்றி தெரியாதுன்னு சொல்றாரு. அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு அனுக்கிரகம் செய்கிறார் என்று சொன்னால் அது பிரயோஜனத்திற்கென்று அது இருக்கிறது. என்னென்ன பிரயோஜனம் அப்படி சொல்லி கீழே நிறைய காரியங்களை சொல்றார். ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்துகிற வசனம், விசுவாசம், வரம், இதெல்லாம் ஒவ்வொன்றும் அவங்க பிரயோஜனத்திற்காக. எல்லாவற்றையும் எல்லா மனிதனும் செய்ய முடியாது. அது இயேசு கிறிஸ்துவுக்கு தான் வெளிப்பட்டது. மற்ற எல்லாருமே எல்லா விதத்திலும் குறைவுள்ளவர்களாக இருப்போம். ஆனால் மனிதனுக்கு தேவையான அவனுடைய சூழ்நிலை, அவன் எப்படி தேவனை அறிந்திருக்கிறானோ, அவன் மனதில் என்ன தீர்மானம் செய்கிறானோ, எந்த அளவு ஆவியானவரோடு இணைந்து இருக்கிறானோ, அந்த ஆவியானவர் அவனுக்குள்ள அந்த கிரியை செய்வார், அவனுக்கு சொல்லிக் கொடுப்பார். என்னுடைய பிள்ளைகளே, உதாரணத்துக்கு நீங்க மீனை எடுத்துக்கிடுங்க. தண்ணியில மாத்திரம் தான் இருக்க முடியும். அந்த மீனை எடுத்து நான் வெளியில போட்டு அதுக்கு நான் பயிற்சி கற்றுக் கொடுப்பேன் என்று சொன்னால் கற்றுக் கொடுக்க முடியாது. அதுபோலதான் பரிசுத்த ஆவியானவரும் அவனவனுக்கு பிரயோஜனம். ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொரு பிரயோஜனம். சில விலங்குகள் தண்ணீரிலே பலமா இருக்கும். அதே போல நம்ம மனிதர்கள் சில ஆசீர்வாதத்திலே பலமா இருப்போம். சிலர் ஆசீர்வாதத்தில் இருக்க மாட்டாங்க, ஆண்டவரோடு பலமா இருப்பார்கள். இப்படி அவனவனுக்கு என்ன பிரயோஜனமோ அழைக்கப்பட்ட அழைப்பிலே உறுதியா இருக்க வேண்டும். மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படுவதோ, இவர்களைப் போல நான் வாருவேன் என்று சொல்வது முற்றிலும் தவறு. அவனவனுடைய பிரயோஜனத்திற்கு என்று அந்த பிளஸ்ஸிங், அந்த கிருபை, அந்த ஃபேவர், இரக்கம் கடந்து வருகிறது. அதை நாம் உணர்ந்த பொழுதுதான் இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் அந்த கடைசி காலத்தில் நாம் அறிந்து தேவனோடு வாழ்வதற்கேற்ற ஒரு சூழ்நிலை நமக்கு வர வேண்டும். அதனால இதை நன்றாக நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று தேவன் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற அந்த அனுக்கிரகத்தை நாம் சரியாய் பயன்படுத்த வேண்டும். அதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் விரும்புவார். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இதனுடைய உள்ளான ஆழத்தனமான அர்த்தத்தை எங்களுக்கு சொல்லித்தாரும். நாங்கள் இன்னுமோடு வாழ எங்களுக்கு கிருபை செய்யும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். வசனத்திலே அவர்கள் நடக்கட்டும், ஜெபத்திலே நடக்கட்டும். அப்பா, உடைய அன்பு எங்களை தாங்கட்டும். கர்த்தராகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.